உக்ரைன் யுத்தத்துல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 101வது தாட்டி டைவ் அடிக்கிறார். குட்டிக்கான அடிக்கிறார். எதற்கு அப்படின்னா, முதல் குட்டிக்கான நிறுத்துறேன்னு அடிப்பாரு. அடுத்த குட்டிக்கான நிறுத்த முடியாதுன்னு அடிப்பாரு. அடுத்த குட்டிக்கானம் ஒருவேளை என் சொல் பேச்சு கேட்கற இல்லைன்னு அடிப்பாரு. அடுத்து நான் ஆயுதத்தை தருவேன்னு அடிப்பாரு. அடுத்து ஏதாச்சும் வில்லங்கமா அடிப்பாரு. அப்படி ஒரு வில்லங்கத்தை தான் இப்ப அடிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, ரஷ்யாவுக்குள்ள நீண்ட தூரம் எங்க வேணாலும் தாக்கிக்க அப்படின்னு சொல்லி நான் உக்ரைனுக்கு உத்தரவு கொடுத்துட்டேன் அப்படின்ட்டாரு. என்னையா அப்படி சொல்ற? இப்படி செஞ்சா பின் விளைவுகள் ஜாஸ்தியா இருக்குமே அப்படின்னு கேட்டதுக்கு, ரஷ்ய அதிபர் காலையில என்கிட்ட பேசும்போது இனிக்க இனிக்க பேசுறாரு. சாயந்தரம் பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டா நடந்துக்கிறாரு. காலையில என்கிட்ட ஒண்ணுமே பண்ண மாட்டேன் ட்ரம்ப், பயப்படாத, மத்தியானம் சந்தோஷமா கறி கஞ்சி சாப்பிடு அப்படின்ட்டு போறாரு. சாயந்தரம் அதுக்கு ரிவர்ஸா பார்த்தா ஆளில்லா விமானம், மிசைல்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து உக்ரைனுக்குள்ள போட்டு உக்ரைனை கறி கஞ்சி ஆக்கிடுறாரு. இது எனக்கு சுத்தமா பிடிக்கலப்பா. நானே அதிர்ச்சியில இருக்கேன் அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டாரு. என்ன கறி கஞ்சி மேட்ரு மட்டும்தான் வராது. சாராம்சம் பூரா இதுதான். அதனால மீண்டும் நீண்ட தூரம் தாக்கக்கூடிய ஏவுகணைகளையும் நான் தரேன். அதை நீ ரஷ்யாவுக்குள்ளேயும் தாக்கிக்க அப்படின்னு அமெரிக்கா சொல்லிருச்சு. தூரத்துல இருக்கிற ஜெலன்ஸ்கிக்கு என்ன கொண்டாட்டமா இருந்திருக்கும் இதை சொல்லும்போது. காரணம் ரொம்ப காலமா தலைவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறதே இதுக்குதான். ஆயுதத்தையும் கொடு, என்னை ரஷ்யாக்குள்ள தாக்க விடு. ஏழை அப்படின்னா ஜெயிச்சு புடுவியாடா அப்படின்னு கேட்டா, நாங்க அனுபவிக்கிற வழியை ரஷ்யாவும் அனுபவிக்கும். அப்ப ரஷ்யா ஆட்டோமேட்டிக்கா பேச்சுவார்த்தை டேபிளுக்கு வந்துரும் அப்படிங்கறதா அவரோட நிலைப்பாடு. ஏலே உங்க ஊர் மொத்தமா சாம்பல் மேட ஆயிப்போச்சு. இனிமே நீ ஆயுதம் வாங்கி கொண்டு போய் ரஷ்யாவுக்குள்ள போட்டு அவன் பதிலுக்கு அணு ஆயுதத்தை போட்டுருவான். அவன் ஊரு சாம்பல் மேடை நோக்கி போகும்னு சந்தேகப்பட்டாலே அணு ஆயுதத்தை போட்டுருவான். அப்ப யுத்தம் முடிஞ்சு போயிடும். ரிஸ்க் எடுக்காதரா அப்படின்னா கேட்க மாட்டேங்கிறாரு. ஃபர்ஸ்ட்ல இருந்து இதுலயே தான் குதிச்சுக்கிட்டு இருந்தாரு ஜெலன்ஸ்கி. இப்ப அமெரிக்க அதிபர், அதுவும் பைடன் சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் யோசிக்கலாம். ட்ரம்ப்பை பொறுத்தவரை இந்த மாதிரி கிளச்சு போடுற ஆட்டத்துக்கு கதாநாயகன் நான் தான் அப்படிம்பாரு. போட்டியில பங்கேற்காமே அவார்டு கேட்கிற அப்படின்னா, இல்ல இல்ல நீ கொடுத்துரு, என்ன மிஞ்ச ஆள் இல்ல, வேணா எங்க ஊர்ல வந்து கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கக்கூடிய ஆள். இப்ப அவரு கொடுத்துருக்காரு. என்ன ஆயுதத்தையும் நான் கொடுக்குறேன்ட்டாரு. மெல்ல நிறுத்துறேன்னாங்க. அப்பயே நம்ம சொன்னோம், தயவு செஞ்சு நீயே தண்ணியில எழுதிட்டு போப்பா அப்படின்னு. அவனுங்களும் வெக்கம் இல்லாம தண்ணியில எழுதிட்டு திருப்பி வந்து சின்ன ஆயுதத்தை மட்டும் கொடுக்குறோம்னாங்க. சின்ன ஆயுதம் எதுன்னு இப்ப வரையும் தேடிக்கிட்டு இருக்கோம். ஒத்த ஆயுதம் மாட்டல. இதுக்கு நடுவுல பெரிய ஆயுதங்கள்னு சொல்லல, நீண்ட தூரம் ஏவுகணையே அனுப்பிச்சுடுறோம், வச்சு செஞ்சுக்க போ, ரஷ்யாக்குள்ள தாக்கி. கிரீன் லைட் போட்டாச்சு, வண்டி எடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்லி அவர் பாட்டு பேசிட்டு கிளம்பி போயிட்டாரு. எல்லாருக்குமே ஷாக் தான். காரணம் என்ன அப்படின்னா, இப்படி வெளிப்படையா அடிக்கிறீங்களே அப்படின்னு. வெளிப்படையா அடிக்கிற காரணம் ரஷ்ய அதிபர் தான் அப்படின்னு சொல்லி அவர் மேல பழிய போட்டு போயிட்டார். கிரெம்ளின் முன்னா அபிஷியலா எதையும் சொல்லல. ஏவுகணை வந்து தப்பி தவறி ரஷ்யாவை நோக்கி போச்சுன்னா அன்னைக்கு இருக்கு படம் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் ஏற்கனவே கை ஓங்கி இருக்கு, வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காருகள். ட்ரம்ப்பை பொறுத்தவரை இன்னைக்கு நைட்டு கூட வெயிட் பண்ணுங்கடா, யோசிச்சு பார்த்தேன், என் முடிவை மாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா போயிடுவாரு. அதனால பெரிய அளவுல ரஷ்யா இன்னமும் பதட்டம் ஆகலை அப்படிங்கறதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனா இன்னொரு வேடிக்கையான விஷயம், வில்லங்கமான விஷயம் என்ன அப்படின்னா, இது ஐரோப்பா எப்படி பாக்குது அப்படின்னு. ஏன்னா அவனுங்க தான் இந்த பிராந்தியத்துல நாங்க இல்லைங்கிற மாதிரி சத்தியம் பண்ணி திரியிறாங்களேடானா, அது பிரான்ஸ் மட்டும்தான், ஒரு கூட்டம் தான். இன்னொரு கூட்டம் அப்படிங்கிறது ஜெர்மனி தலைமையில இருக்கக்கூடிய கூட்டம். அந்த கூட்டம் ரகலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன, ட்ரம்ப் மாதிரி ஃபுல் டைம் ரகலை ரவுடித்தனம் கிடையாது. ஆனா அணைய விடாம அப்பப்ப பொருதி விட்டுறாங்க டம்மு டம்முன்னு. ஜெர்மனிக்கு இதே வேலையா போச்சு. அமெரிக்காவை காட்டிலும் ஐரோப்பால நான் தாண்டா சகுனி நிரூபிக்க விரும்புறாங்களா, இல்ல 2ஆம் உலக போர்ல வாங்கின அடியை திருப்பி ரஷ்யாவுக்கு ஏதோ ஒரு காலத்துல கொடுக்க முடியாதா, இல்ல கொடுத்துருவோம் அப்படின்னு இப்போ உள்ள சான்சலர் மெர்சலாய் மெர்சா சுத்திக்கிட்டு இருக்காரான்னு நமக்கு தெரியல. தலைவன் அவன் பங்குக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, நீண்ட தூர ஏவுகணையோட முழு ப்ராசஸ், அதாவது டெலிவரியை இன்னும் சற்று நேரத்துல முடிக்க போறோம் அப்படின்ட்டாங்க. என்னடா சொல்ற? நீ குடுக்குறேங்கிறத உங்க ஊர்லயே நம்ப மாட்டாங்க. குடுத்தாலும் 1, 2 குடுப்பியா? என்ன 4000 குடுக்க போற, இல்ல 400 குடுக்க போறியா? ஈரான் நைட்டு தட்டி விட்ட மாதிரி ஜெலன்ஸ்கி நைட்டு தட்டி விட போறாரா? ஒண்ணும் கிடையாது. ஆனா சீக்கிரமே அந்த டெலிவரி ப்ராசஸ்லாம் முடிஞ்சு டெலிவரிய குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு. அது கூடயே நாங்க ஏற்கனவே உக்ரைனை கூப்பிட்டு சொல்லிட்டோம், ரஷ்யாவுக்குள்ள எங்கனாலும் நீ தாக்கிக்க, நீ பொழைச்சுக்க, அதான் எனக்கு முக்கியம். உன்னோட வாழ்க்கை மாறுறத பாக்குறதுக்காகவே நான் ஆட்சி நடத்த வந்திருக்கேங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன்ட்டாரு. ஏன் இதெல்லாம் ட்ரம்ப் பேசுற 1 மணி நேரம் முன்னாடி சொல்றது, ஒரு நாள் முன்னாடி சொல்றது, அட்லீஸ்ட் 1 நிமிடம் முன்னாடியாவது சொல்றது. அந்த சொன்னதுக்கு அப்புறம் சொல்றியே கைப்புல, உனக்கு வெக்கமா இல்ல? கேட்கலாம், கேட்டா நம்ம ஆட்களே சொல்லுவார்கள், ஏலே அவனுக்கு எப்படிடா தமிழ் தெரியும், நீ வேற இங்க உட்கார்ந்து என்னத்தையாச்சும் பேசாதடா அப்படிம்பார்கள்.
ஆனா அங்கதான் ட்விஸ்ட். இது ஒண்ணு நம்ம கேட்கல. உள்ளூர்லயே கேட்கிறாங்க. அங்கேயும் தேர்தல் அரசியல் தானே. ஒருத்தன் ஆண்டா இன்னொருத்தன் ஆப்போசிட் பார்ட்டியா இருந்து தானே ஆகணும். அந்த புயப்புள்ளைங்க தான் கேட்கிறாங்க. அத டிரான்ஸ்லேட்டர் போட்டு நம்ம பார்க்கிறோம். இங்கிலீஷ்லயும் கேட்கிறான். அவன் மொழியிலயும் கேட்கிறான். ரஷ்ய அதிபர் சொன்ன மாரி, "இன்னமும் ஜெர்மன்ல எனக்கு ஏகப்பட்ட நண்பர்கள் இருக்கார்கள்ங்கிற" மாரி, அங்க உள்ளவனுக்கு ரஷ்ய மொழியும் பெரும்பாலும் தெரிய மாட்டேங்குது. ரஷ்ய மொழியிலயும் கேட்கிறாய்ங்க. இப்படி ஒட்டு மொத்தமா உக்ரைன் யுத்தம் அப்படியே நிக்கிற மாரி இருந்துச்சு. நிக்கும்னு நம்மளே சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏலே அவன் நியூட்ரல நோக்கி வரான்டா, நின்றும்டா அப்படின்னு. டக்குன்னு டாப் கியர போட்டு தட்டிட்டாய்ங்க. யுத்தம் நிக்காதுங்கிறத தாண்டி, ரஷ்யாவுக்குள்ள நீண்ட தூர ஏவுகணை போய் விழுந்ததுக்கு அப்புறம், மிகப்பெரிய ரகளை இருக்குங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.